ஏப்ரல் 19ஆம் தேதி எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ல வண்டியில வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு சின்னத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ என்னுடைய வாய்ஸும் இந்த மாதிரி ரோட்ல வண்டியில வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர்கிட்ட கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனா அதுக்கு வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. சரி, ஓகே, நம்ம அடுத்த நெக்ஸ்ட் இயரும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அமைதியா இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நான் வந்து லைவாவே பேச போறேன். அந்த அனௌன்ஸ்மெண்ட் டயலாக என்னுடைய வாய்ஸ்ல நான் வந்து பேச போறேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு கண்டிப்பா நான் பேசுறது எப்படி இருந்தது கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நான் 2 days முன்னாடி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், யார் வந்து எம்பியா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, என்னன்னா உனக்கு வந்து அரசியலை பற்றி பேசவே தெரியல, நீ எதுக்கு வந்து பேசுற, உனக்கு வந்து நான் அந்த வீடியோல எனக்கே தெரியல நான் என்ன தப்பா பேசினேன்னு. நாடாளுமன்றம், பாராளுமன்றம், எம்பி அப்படிதான் தப்பா நான் பேசுறீங்க, அது தப்புன்னு எனக்கு தெரியும். எனக்கே அது கிளியரா தெரியல எப்படின்னு. ஏன்னா எனக்கு அரசியலை பற்றி எதுவுமே தெரியாது. அரசியலை பற்றி எதுவுமே தெரியாம நீ எதுக்கு அரசியலை பற்றி பேசுறேன்னு நீங்க கேட்கலாம். ஆனா நான் விரும்பல. 2-3 பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ வந்து இந்த எலெக்ஷன் வர போறதால அதை பற்றி பேசு, அதை பற்றி ப்ரமோஷன் பண்ணு. நான் அவங்கள்ட்ட முதலே சொன்னேன் நான் வந்து பேச மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து அரசியலை பற்றி பேசாத, எந்தெந்த சின்னம் யார் யாரு நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீ வந்து பேசுன்னு சொன்னாங்க. சோ நான் அதே மாதிரி தான் பேசினேன். அது ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சத்தியமா சொல்லி எனக்கு அரசியலை பற்றி 1% கூட தெரியாது. உண்மை அதுதான். நான் தான் மேக்சிமம் அரசியலை பற்றி பேச மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் நான் வந்து பேசிட்டு போயிட்டே இருப்பேன். அதுல கூட நிறைய மிஸ்டேக் வந்து இருக்கு. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பேச போறேன். இன்னைக்கு நான் இந்த வீடியோல வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை பற்றி நான் பேசவே மாட்டேன். இன்னைக்கு வந்து நான் பேசும்போது நமது சின்னம், நமது வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பேசுவேன். ஏன்னா நான் பேசினேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நமது சின்னம் கை, நமது சின்னம் தாமரை அப்படின்னு பேசினேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, இவன் வந்து அந்த கட்சிக்கு ஃபேவரா பேசுறான், இந்த கட்சிக்கு ஃபேவரா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அது எதுக்குமே நான் வந்து இடம் கொடுக்காம நார்மலா நமது சின்னம்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுவேன். அதுல நீங்களே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நமது வேட்பாளர்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ணுவேன். அதுல நீங்களே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நான் வந்து சில விஷயங்கள் நான் பேசி கொலை மிரட்டலுக்கு ஆளானேன். எனக்கு போன் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா போன் பண்ணி எனக்கு கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு நான் வந்து சில விஷயங்கள் வந்து நான் பேசினேன் முன்னாடி. இனி அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்கேன். மறுபடியும் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். சோ இப்ப நான் வந்து டயலாக வந்து பேச போறேன். அதே மாதிரி இப்ப நான் பேசுறதுலயும் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஏன்னா நாடாளுமன்றம், சட்டமன்றம், பாராளுமன்றம் அதுல சம்திங் மிஸ்டேக்ஸ் இருக்கும். சோ அதை நீங்க வந்து மன்னிச்சுக்கோங்க. நான் அப்படியே மிஸ்டேக்கா பேசுறேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதை வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அன்பார்ந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, நடைபெறவிருக்கும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குகளை சின்னத்தில் தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் வளர்ச்சியின் பாதையில் பயணிக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உங்களது வெற்றி வேட்பாளர். தேர்தல் நாள் 19/4/2024. கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு பல நல்ல புதிய திட்டங்களை கொண்டு வந்து மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது வெற்றி வேட்பாளர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 வழிச்சாலை மற்றும் மேம்பாலம் அமைக்க முன் ஏற்பாடு செய்து தந்த நமது வெற்றியின் வேட்பாளர் அவர்களுக்கு சின்னத்தில் வாக்களித்து அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரயில்வே பாதைகள் அமைத்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்திய நமது வெற்றியின் வேட்பாளர் அவர்களுக்கு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது வேட்பாளர், நமது சின்னம். தேர்தல் நாள் 19/4/2024. சோ இந்த மாதிரி நிறைய உண்டு. அவங்களுடைய திட்டங்கள் நிறைய இருக்கும். ஒரு ஸ்கிரிப்ட் தருவாங்க, நம்ம அதை வந்து போய் பேசணும். ஸோ இப்போ நான் வந்து பேசுறது என்னுடைய ஓன் டயலாக் நான் போட்டு பேசினேன். ஸோ அந்த கேப்ல வந்து நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்குமோ இல்லை எந்த கட்சி அந்த மாதிரி பண்ணுவாங்களோ அவங்களுடைய நேமை நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படிதான் நான் பேசுவேன். ஸோ தயவு செஞ்சு யாருக்காவது பேசணும்னா என்ன கூப்பிடுங்க, நான் கண்டிப்பா பேசி தருவேன்.
அது என்னுடைய டைமை பொறுத்து. சம்டைம் எனக்கு நான் பிஸியா இருந்தேன்னா நான் வருவேன்னு தான் சொல்லுவேன், ஆனா பிஸியா இருந்தா வரமாட்டேன். இப்படி என்னுடைய சிச்சுவேஷன் அப்படிதான். ஏன்னா எனக்கு ரொம்ப டெய்லி லைஃப்ங்கிறது வந்து ரொம்ப பிஸியாவே ஓடிட்டு இருக்கும். அதனால வந்து நிறைய பேர் கூப்பிடுவீங்க, நான் வருவேன்னு தான் சொல்லுவேன், கடைசியில் வர முடியாம போகும். அது எதுக்குன்னா என்னுடைய சிச்சுவேஷன் அப்படி இருக்கும், சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதனால யாராவது பேசணும்னா கண்டிப்பா என்ன வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நான் பேசுனது எப்படி இருந்துன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாக்குறவங்க, இன்ஸ்டாகிராம்ல பாக்குறவங்களும் கண்டிப்பா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவோட கிளம்புறேன், மறுபடியும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.